பிரச்சாரத்தின் போது துப்பாக்கியால் சுடப்பட்டார் அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப். அவரை சுட்ட தாமஸ் மேத்யூ என்ற 20 வயது இளைஞரை பாதுகாப்பு படையினர் தாக்கினார்கள். கடந்த சனிக்கிழமை பென்சில்வேனியாவின் பட்லரில் ட்ரம்ப் சுடப்பட்டார். பாதுகாப்பை தாண்டி சுடும் தூரத்தில் ஒருவர் துப்பாக்கியுடன் இருந்தது பல கேள்விகளை எழுப்பிய நிலையில் தாக்குதல் நடத்தியவரை ஒரு பெரிய மரம் மறைத்துவிட்டது என பாதுகாப்பு படையினர் கூறியுள்ளனர். அடிப்படையில் இது ஒரு பாதுகாப்பு தோல்விதான். இதனால் நாளை மில்வாக்கில் நடக்கவிருக்கும் குடியரசுக் கட்சியின் தேசிய மாநாட்டின் பாதுகாப்பு பணிகளில் எந்த மாற்றமும் இல்லை என US ரகசிய சேவை நிறுவனம் கூறியுள்ளது. இந்நிலையில் பாதுகாப்பை மறுபரிசீலனை செய்ய ஜோ பிடன் உத்தரவிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதைத் தொடர்ந்து வெள்ளை மாளிகையில் பேசிய ஜோ பிடன் நடந்த துப்பாக்கிச் சூடு ஒற்றுமைக்கு புறம்பானது, மக்கள் CBI-ஐ அதன் பணியை செய்ய ஒத்துழைக்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளார். இது ஒரு தனிநபர் கொலை முயற்சி என்றும் இதற்கு AR-556 ரைஃபிள் பயன்படுத்தப்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. இன்னும் துப்பாக்கிச் சூட்டிற்கான தெளிவான நோக்கம் கண்டுபிடிக்கப்படவில்லை. மேலும் குணமடைந்து வரும் ட்ரம்ப் நாளை மில்வாக்கில் நடக்கவிருக்கும் 4 நாள் விழாவில் கலந்து கொள்ள இன்று மாலை 3 மணிக்கு கிளம்புகிறார். தனது நண்பர் சுடப்பட்டதில் ஆழ்ந்த வருத்தத்தில் இருப்பதாக பிரதமர் மோடி தனது X தளத்தில் பதிவிட்டுள்ளார்.